வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 283 திங்கட்கிழமை ஜூலை 22, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நம்பிக்கை செய்தி வளர்ச்சிக்கு இணைய வழி கூடுதல். இன்று இரவு 9 மணிக்கு நம்பிக்கை செய்தி வளர்ச்சிக்கான வார கூடுதல் இணைய வழியாக நடைபெறவிருப்பதாக திரு தனசேகரன் தெரிவிக்கிறார். செய்தி சேகரித்தல், செய்தி தயாரித்தல், பேட்டி எடுத்தல், செய்தி வாசித்தல், எடிட் செய்தல் என இவைகளில் பங்களிக்க ஆர்வம் உள்ளவர்கள் கீழ்க்கண்ட அலைபேசி எண்ணிற்கு 9384924629 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு இணைய லிங்க் அனுப்பி வைக்கப்படும். பள்ளியில் படிக்கும் காலத்திலேயே தலைமை பொறுப்பை ஏற்ற மாணிக்க மாணவர்கள் இணைய வழி வார கூடுதலில் பகிர்ந்த அனுபவம். ஈரோடு மாவட்டம் காமராஜர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணிக்க மாணவர்கள் பாபா ஸ்ரீ கேசவப்பிரியன். பள்ளியில் நடைபெற்ற தேர்விற்கு தமது பள்ளிக்கு வெளியிலிருந்து வந்த மாணவர்கள் தலைமை ஆசிரியரை வரவேற்று அவர்களை உரிய அறைகளுக்கு அழைத்து சென்று அமர வைத்து பொறுப்பாக நடந்து கொண்டதை கவனித்த அந்த வெளிப்பள்ளி தலைமை ஆசிரியரிடம் இந்த இரு மாணிக்க மாணவர்களை பாராட்டி சொன்னதோடல்லாமல் எங்கள் பள்ளியிலும் இதுபோல் மாணிக்க மாணவர்களை கண்டறிய வேண்டும் என்று கூறியுள்ளார். தலைமை ஆசிரியரும் பாபா ஸ்ரீ கேசவப்பிரியனை அழைத்து பாராட்டியதோடல்லாமல் இனி பாபா ஸ்ரீ பள்ளி மாணவ தலைவனாகவும் கேசவப்பிரியன் துணைத் தலைவராகவும் இருந்து பள்ளியின் காலை பிரேயர் முதற்கொண்டு பள்ளி வளாகம், மாணவர்கள் மற்றும் அனைத்து நடவடிக்கைகளையும் கவனித்து நாள்தோறும் பள்ளி முடிந்தவுடன் தம்மை சந்தித்து அன்றைய செயல்பாடுகளை கூறிவிட்டு செல்ல வேண்டும் என்று தலைமை ஆசிரியை கேட்டுக்கொண்டுள்ளார் என்று தமது அனுபவத்தை கேசவப்பிரியன் கூறினார். ஈரோடு மாவட்ட மாணிக்க மாணவர்கள் இணைய வழி வாரக்கூடுதலை மாணவன் சுதாகர் மிக அழகாக வழி நடத்தினார். நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் இக்கூடுதலில் கலந்து கொண்டு மாணவர்களின் பொறுப்பான செயல்பாடுகளை வெகுவாக பாராட்டினார். தொடரும் உள்ளம் நாடி இல்லம் தேடி பயணம். ஜூலை 21 நல்லூர் வட்டம் மாநில வழிகாட்டி திரு அன்பு, மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் ஆகியோர் மதுரை மாவட்டத்தை தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் பேராவூரணியில் சமூக பொறுப்பாளர் திரு ஜெய்சங்கர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் பனங்குளம் விளையாட்டுத்துறை பொறுப்பாளர் திரு பிரபு, திரு சிவகுமார் ஆகியோரை சந்தித்தனர். அடுத்ததாக துலுக்கன் விடுதி கிராம பொறுப்பாளர் திரு கணேசன் அவர்களுடன் சந்தித்தனர். பேராசிரியர் திரு பழனித்துறை மற்றும் நல்லூர் வட்டம் திரு பாலு இருவரும் ஈரோட்டில் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு தங்கவேலு ஐயாவை சந்தித்து உடல் நலம் விசாரித்து தமிழக அளவில் நடைபெற்று வரும் செயல்பாடுகளை பகிர்ந்து கொண்டனர். அன்று மாலை ஈரோடு ராதா பிரசாத் ஹோட்டலில் பவானி கோபால் மற்றும் சக்திவேல் ஆகியோரை ஊராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர் முகாமில் பயிற்சி பெற்றவர்கள் பவானி கோபால், அந்தியூர் சக்திவேல் திரு பாலு அவர்களை சந்தித்து தேர்தல் பணி பற்றி விரிவாக ஆலோசித்ததோடு ஈரோடு மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்து லட்சிய வேட்பாளர்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஈரோடு மாவட்டத்திலேயே தனி முகாம் நடத்த ஆலோசித்தனர். அவர்களைத் தொடர்ந்து மாணிக்க மாணவர்கள் விஷ்ணுவர்தன், கேசவப்பிரியன், மோகன் குரு ஆகியோர் ராதா பிரசாத் ஹோட்டல் வந்து திரு பாலு அவர்களை சந்தித்து மாவட்டத்தில் மாணிக்க மாணவர்கள் செயல்பாடுகளை பகிர்ந்து கொண்டனர். கற்றோரை கற்றோரே காமுறுவர் என்பது முதுமொழி. சிறந்த ஊராட்சியை பாராட்ட சிறந்த ஊராட்சியால் மட்டுமே முடியும். இது புதுமொழி. கடலூர் மாவட்டம் அரங்கூர் கிராம ஊராட்சியிலிருந்து தலைமைத்துவ பட்டறிவு பயணம் சென்ற அரங்கூர் பாலர் பஞ்சாயத்து மாணவர்கள் தலைவர், துணைத் தலைவர், உறுப்பினர்கள், நிலைக்குழு நிர்வாகிகள், செயலாளர் மற்றும் உடன் பயணித்த தன்னார்வலர்களை செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் கிராம ஊராட்சி மன்ற தலைவி சோபனா தங்கம் வரவேற்று பாராட்டியது லட்சிய ஊராட்சிகள் பரவலாகி வருவதை காட்டுவதாக கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார். திருச்சியில் தொடர்ந்து ஏழை எளியவர்களுக்கு உதவி வரும் மாற்றுத்திறனாளி மாரிக்கண்ணன். திருச்சியில் ஜூலை 21 அன்று கனரா வங்கி மேனேஜர் திரு கோபால், திரு சகாயம் ஆகியோர் உதவியுடன் 80 மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பென்சில் வழங்கினர். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.